Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா நான் ரவை அரைச்சி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சர்க்கரை தான் அரைக்க போகிறேன். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 நம்பர் ஏலக்காய் இதுக்கு நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஜலிக்கெல்லாம் தேவையில்லை. இதை நல்லா நீங்கள் அரைச்சிட்டாலே போதும். இந்த அளவுக்கு இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய், ரவை பார்த்திங்கன்னா நான் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்துக்கணும் லோ ஃப்ளேமில். ரொம்ப வறுக்க வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை ஹை லோ அப்படி வறுத்து எடுத்தால் போதும். கலர் மாறக்கூடாது. லைட்டாக அது வறுத்துருந்தால் போதும். இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் நான் ஜலிக்கலை. ஜஸ்ட் இதை நல்லா நைஸாக அரைச்சி மட்டும் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா நெய் மெல்ட் ஆன உடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி ஒரு 10 நம்பர் உடச்சது எடுத்திருக்கேன். பாதாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நம்பர் அதையும் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது வேணான்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி திராட்சை பார்த்திங்கன்னா ஒரு 15 நம்பர். இந்த நட்ஸ் எல்லாம் போடணும்னு நெசசரி இல்லை. உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டுக்காக தான் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேணாம். இது ஒரு 2 மினிட்ஸ் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அந்த ரவை பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுகர் பவுடரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 2 மினிட்ஸ்க்கு மேலே இதை குக் பண்ணாதீங்க. ஏன்னா இது மிக்ஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கூல் பண்ணிவிடுங்க. இப்போ கூல் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி உருண்டை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கும்போது உடஞ்செல்லாம் போகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எடுத்து மாவை அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சாதான் உடையாது. ஸோ அப்போ தான் நல்லா அது டைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னதாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா இது உடனே நம்ம சாப்பிடும் போது நல்லா கரைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இமீடியட்டாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு தீபாவளி, பொங்கல், இல்லை கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.